வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இவ்வாலயத்தில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அபயஹஸ்த முத்திரையுடன் அருள் பாலித்து வருகிறார். தினம்தோறும் பக்தர்கள் தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர். குறிப்பாக சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு நலத்தீர்த்த குளமில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இவ்வாலயத்தில் 2½ ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். வரும் மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனை முன்னிட்டு சப்த நதிகளான கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா உள்ளிட்ட நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் நலத்தீர்த்த குளத்தில் கலந்து கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக ஆலயத்திலிருந்து தெற்கு வீதி வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் 27வது அருமை ஆதீன மாசிலாமணி தேசிங்க ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க அஷ்டபிராணிகள் சூழ நடைபெற்ற இந்த ஊர்வலம் நலத்தீர்த்த குளக்கரையில் நிறைவடைந்தது. அங்கு ஒரே நேரத்தில் 7 நதிகளுக்கும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மகா கங்கா ஆரத்தி நடைபெற்றது. ஆடுமலிவாசமதி வீசிய நல்லாடு விளங்கிடை மடந்தை மலை மங்கை ஒரு பாகத்து உளம்பொருத்திய ஒருத்தனிடமெல்வர் வலம் எழுவு தீபமொடு தூப மலர் தூவி நலன் கெழு பூவி அமருலகு அளித்தும் உருவி போக உரியில அருகுணத்தாடு கொண்டார் போலுமே. புதுச்சேரி மணவெளி தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள நோனாங்குப்பம் புதிய பாலம் பகுதியில் ரூபாய் 35,10,000 மதிப்பில் கைப்பிடி தடுப்பு கட்டை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் பாலத்தின் இருபுறமும் இரும்பினாலான கைப்பிடி தடுப்பு கட்டை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 47,10,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு சுமார் ரூபாய் 35,10,000 மதிப்பீட்டில் பணியாணை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவரும் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர்கள் கிருஷ்ணகுமார், மணிவண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முத்திரையார்பாளையம், செவத்த கவுண்டர் வீதி மற்றும் திலாசுப்பேட்டை பகுதியில் ரூபாய் 35,99,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. அதேபோல் திலாசுப்பேட்டை தேரோடும் வீதி மற்றும் இலுப்பை தோப்பு வீதியில் ரூபாய் 30,33,000 மதிப்பீட்டிலும், கட்டபொம்மன் நகர் மற்றும் முல்லை வீதியில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டிலும், காமராஜர் நகர், வாணிதாசன் வீதியில் ரூபாய் 44 லட்சம் மதிப்பீட்டிலும் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நமது மக்கள் கழக தலைவர் நேரு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக பொதுச் செயலாளர் விநாயகம் சுப்பையா நகர் முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தாய்மார்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த சந்துரு, பரத், வேலு மற்றும் கழக நிர்வாகிகள் மணிமாறன், புகழ், கணேஷ், சங்கர், ரவி, பாலன், கரண், பாலாஜி, வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. இதில் சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு பிச்சைவீரன்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் பால் பாக்கெட், பிரெட் பாக்கெட் வழங்கினார். தொடர்ந்து மேரி உழவர்கரை பகுதியில் பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுநகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஜே நகர் மற்றும் பாவாணர் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் தொகுதியின் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முனைவர் லாவண்யா ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். வாங்கக்கூடாது. விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூட்ரோடு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழுப்புரம் மாவட்ட கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் இருசக்கர வாகனம், மடிக்கணனி உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு நிறுத்தியதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளில் பலவற்றை நிறைவேற்றவில்லை என்றும் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் அஇஅதிமுக தேசிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் மத்திய அரசிடமிருந்து பல்வேறு சலுகைகள் பெற்றுத்தர அதிமுகவால் முடியும் என தெரிவித்தார். அதிமுகவுக்கு வாக்களித்து மக்கள் நன்மை பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் மண்டகப்பட்டு கிளை கழகம் செல்வம் மற்றும் ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலைப்பிரிவு செயலாளர் முருகன், சங்கர், கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணிவேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா அய்யனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட டிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு காரணமாக துர்நாற்றம் வீசி கொசுக்கள் மற்றும் புழுக்கள் பெருகி சுகாதாரமற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களின் அச்சத்தில் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையை அறிந்த நமது மக்கள் கழகம் வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜன் என்கின்ற ராஜப்பா சம்பவ இடத்திற்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் தனது சொந்த செலவில் ஜேசிபி மூலம் கழிவுநீர் வாய்க்காலை சுத்தப்படுத்தினார். இந்த தகவலை அறிந்த நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி அவ்விடத்திற்கு நேரில் வந்து கராத்தே சுந்தரராஜனை பாராட்டினார். மேலும் புதுச்சேரி நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வரவழைத்து அந்த பகுதியை தொடர்ந்து தூய்மையாக பராமரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து டிஆர் நகர் பகுதி மக்கள் நலவாழ்வு சங்கம், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கராத்தே சுந்தரராஜனுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர்.
சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்துள்ளார். ரவிக்குமார் கடந்த 1999ஆம் ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் அரசு ஊழியராக பணியை தொடங்கினார். அரசு ஊழியராக பணியாற்றிய போது பல்வேறு மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் முழுநேர சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் தாம் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு ஊழியராக பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய புதுச்சேரி அரசுக்கும் ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் பணிக்காலத்தில் ஒத்துழைப்பு அளித்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். மக்களுக்கான பணியை செய்ய தடையாக இருக்கும் அரசு ஊழியர் பதவியை ராஜினாமா செய்வதில் எந்த வருத்தமும் இல்லை. இதுவரை என் மனைவி தலைமையில் நிர்வகிக்கப்பட்ட சமூக பொறுப்புகளை இனி நான் நேரடியாக ஏற்றுக்கொள்கிறேன். மங்களம், வில்லியனூர் மற்றும் மூசுடு தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்ய உயர்ந்த நோக்கத்துடன் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது தாயார் நினைவாக காமாட்சி அம்மாள் பெயரில் அறக்கட்டளை தொடங்கியுள்ளதாகவும் அதன் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ உதவிகளை தேவையுள்ளவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தனது சமூக சேவை பயணத்தில் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை கடவுளின் துணையுடன் மக்களின் ஆதரவுடன் எதிர்கொள்வேன் என்றும் ரவிக்குமார் உறுதியளித்துள்ளார். அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மகோற்சவத்தை முன்னிட்டு மயான கொள்ளை மற்றும் திருத்தேரோட்டத்தை காண வருகை தரும் பக்தர்களுக்காக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூரணாங்குப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு நிறுவனர் ஜோதி செந்தில் கண்ணன் தலைமையேற்றார். பாஜக மாநில செயலாளர் ராமு மற்றும் தீபம் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் கந்தன் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் ஜோதி சிலம்பம் சத்திய குருகுலத்தின் நிறுவனர் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் முன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆலய மகா திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தெற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தியாகவும் குரு பரிகார தலமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகிறது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றும் ஒருங்கே அமைந்ததுடன் பஞ்சபூதங்களும் சித்த மகாபுருஷர்களும் வழிபட்ட புனித தலமாக இவ்வாலயம் விளங்குகிறது. சுமார் 48 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பரிபூரண அனுக்கிரகத்துடன் குடமுழுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது திருவருள் துணையுடன் ஆலயம் புனராவர்த்தனம் செய்யப்பட்டு புதிய ராஜகோபுரம் மற்றும் இதர கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. விழாவை முன்னிட்டு சிவாகம முறையின்படி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமிக்கு 33 யாக குண்டங்களிலும் ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகைக்கு 9 யாக குண்டங்களிலும் யாகங்கள் நடத்தப்பட்டன. 4ஆம் கால பூஜையுடன் மங்கள இசை முழங்க யாக பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து பரிவார யாகசாலை செலுத்தப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டன. பின்னர் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிரதான யாகசாலை யாத்ராதானம் மற்றும் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் அனைத்து ராஜகோபுர விமானங்களுக்கும் மூலஸ்தான பஞ்சமூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இம்மகா கும்பாபிஷேகத்தை திருக்கைலாய பரம்பரை மயிலம் பொம்மபுராதினம் 20ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரங்களால் கருவறை விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி நடத்தி வைத்தனர். இந்நிகழ்வில் திண்டிவனம் மற்றும் மரக்காணம் வட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக குறிஞ்சி நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 6வது குறுக்கு தெருவில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30,15,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்,
கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி தினமும் சிறப்பு வாகனங்களில் வீதி உலா வந்து அருள் பாலித்து வருகிறார். 2ஆம் நாளான சுவாமி ரிஷப வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அனுமதி பெற்று சுற்றுலா படகுகளை இயக்கி வருகின்றனர். இருப்பினும் சிலர் அனுமதி பெறாமல் படகுகளை இயக்கி வருவது அதிகாரிகள் ஆய்வில் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அனுமதி இல்லாமல் இயக்கப்படும் படகுகள் சமீப காலமாக விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சுற்றுலாத்துறை மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா சேவையில் ஈடுபடும் அனைத்து படகுகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனை கண்டித்து சுற்றுலா படகுகளை இயக்கும் மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உப்பளம் சாலையில் உள்ள புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சிலர் செய்யும் தவறால் ஒட்டுமொத்த படகுகளையும் நிறுத்துவது நியாயமற்றது. உடனடியாக படகுகளை இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மீனவர்களுக்கு ஆதரவாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். சொந்தமா முதலீடு போட்டு ஒரு கௌரவமான முறையில இந்த டூரிஸ்ட் படகு விடக்கூடிய மீனவர்களை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையினுடைய இயக்குனர் மற்றும் கடற்கரை போலீஸினுடைய எஸ்பி, கோஸ்டல் எஸ்பி இவங்க எல்லாம் இணைந்து இன்றைக்கு எங்களை ரோட்ல வீதியில இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறாங்க. பொதுவா புதுச்சேரி மாநிலத்துல மாண்பு முதலமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர்லாம் ஒரு அரசாங்கத்துல கொள்கை முடிவு எடுத்து ஒரு 60க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு போட்டு வழங்கினாங்க. வழங்கும் போது ஒரு கம்பெனிக்கு 2 போட்டு 3 போட்டு விடலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இன்றைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு ஓராண்டு அனுமதி முடிந்தவுடன் ரினியூவலுக்காக நாங்க விண்ணப்பம் செஞ்சிருக்கிறோம். இந்த கோஸ்டல் எஸ்பி அது உண்டா இல்லையான்னு கூட எந்த விதமான முடிவு எடுக்காத 6 மாசம் வரைக்கும் பையில அவரே வச்சிருந்துட்டு இன்னைக்கு கடலுக்கு நாங்க படகு சுற்றுலா படகு போகும்போது அவங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா உங்க பேர்லாம் கேஸுக்குதுன்றார். இந்திய நாட்டுல AK-47 துப்பாக்கி வச்சு போராடுறான் பாரு, யாரு மாவோயிஸ்ட், அவனு கூட நம்ம நாட்டு பிரதமர் மன்னிச்சுட்டு அவங்களுக்கு சொந்தமா ஒரு தொழில் பண்ண விடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா உங்க பேர்லாம் கேஸுக்குதுன்றாரு. இவர் யாரு முதல்ல? இவருக்கு முதல்ல கடற்கரை பத்தி என்னன்னு தெரியுமா? நீச்சல் தெரியுமா? முதல்ல உன்னை ஏதோ என்னன்னு கேட்டா இந்த கோஸ்டலுக்கு போலீஸ போட்டா உனக்கு எல்லா அதிகாரமும் உங்க கையில கொடுத்துட்டாங்களா? அரசாங்கத்துல இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தை நீயே நடத்துவீங்களா? அதே மாதிரிதான் ஒரு போட்டு அந்த இடத்துல கடற்கரையில விழுந்து போச்சு. அது விபத்து. நீங்க என்ன பண்றீங்க? 3 நாளா எல்லா போட்டியும் பேன் பண்றீங்க. இப்போ கவர்மெண்ட்ல கூட பிஆர்டிசி பஸ் ஓடுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆனா எல்லா பஸ்ஸையும் சாத்திடுவீங்களா? எல்லா பஸ்ஸுமே நீங்க டோட்டல் எடுத்துருவீங்களா? கவர்மெண்ட் 10க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ல என்ஓசி வாங்கி தான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் ஓராண்டு முடிஞ்ச பிறகு ரினியூவல் பண்ணணும்.
அந்த வேலையை செய்ய வேண்டியது இங்க இருக்கிற டைரக்டரோட வேலை. ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ரினிவல் பண்ண வேண்டியதான். அந்த போட்டு சரியா இருக்குதான்னு பார்க்க வேண்டியதுதான். மறுபடியும் 10 டிபார்ட்மெண்ட்டும் போய் என்ஓசி வாங்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப எவ்வளவு திமிரு பிடிச்சது இது உங்க உள்ள வேலை? அரசாங்கம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்குதா? விழுப்புரம் வானூர் வட்டம் பி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாவாடேராயன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், ஏரிக்கரையில் சக்தி கரகம் கோடித்து ஆலயம் வந்தடைதல், கூழ்வார்த்தல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மன் வேடம் அணிந்து மயானம் சென்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நிசானி ரணகளிப்பு அம்மன் ஆலயத்தில் நிசானி வதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் குடலை மாலை அணிந்து ஈரலை கவ்வி முரம் ஏந்தி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பாவாடைராயன், வீரபத்திரன், பூதகாளி, காட்டேரி, குரத்தி, வல்லாளன் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்த பக்தர்கள் மயானம் சென்று மயான கொள்ளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சில்லறை நாணயங்கள், தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை அன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை அமைக்கப்பட்டுள்ள அதிவிரைவு நவீன தேசிய 4 வழி சாலையில் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் சாலை விளக்குகள் பழுதாக இருப்பதாகவும், ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகள் ஒரே நேரத்தில் செயலிழப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோன்று வேக அளவை காட்டும் அதிநவீன கண்காணிப்பு கேமராவுடன் கூடிய அளவீடு பலகைகளும் பலமுறை செயல்படாமலும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இரவில் பயணிக்கும் பயணிகளுக்கும் தொலைதூர வாகன ஓட்டிகளுக்கும் மிகுந்த சிரமம் ஏற்படுவதுடன் விபத்துகளுக்கான அபாயமும் அதிகரித்து வருவதாக அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். தினசரி கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி சாலை விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்களில் உள்ள கோளாறுகளை உடனடியாக சரிசெய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் விபத்துகள் மற்றும் பாதிப்புகள் குறைந்து பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயணிக்க வழிவகுக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புதுச்சேரி மகிளா காங்கிரஸ் தலைவி நிஷா மீது நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அறிக்கையில் அரசியலில் பெண்கள், குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தலைமை பொறுப்பிற்கு வருவது சவாலான ஒன்று என்றும், இந்நிலையில் நிஷா மீது பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் தரைக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்திருப்பது பெண் இனத்திற்கே அவமரியாதை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய கூறப்படும் வீடியோவில் இடம்பெற்றுள்ள பேச்சு மற்றும் செயல்பாடுகள் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவுகள் 354A, 354D உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் தண்டிக்கத்தக்க குற்றங்களாக இருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 67 சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி காவல்துறை உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நிஷாவிற்கு நீதி கிடைக்கும் வரை AIMIM கட்சி துணை நிற்கும் என்றும் சம்சுதீன் தெரிவித்துள்ளார். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வாரமாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி விழாவை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் கலந்து கொண்ட 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் மேலும் 1000 பேருக்கு குடைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் GTM நண்பர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை GTM நண்பர்கள் செய்திருந்தனர்.
பழகிக்குண்ணா இதுக்கான போட்டாங்க. புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர்கள் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்ட போதிலும் கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காமராஜர் சிலை அருகில் திரண்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தலைமை செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். இந்த பேரணியினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்திலும் தற்காலிகமாக பாதிப்பு ஏற்பட்டது. ஆசிரியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் பதிலை எதிர்பார்த்து வருகின்றனர். எடுக்காதே எடுக்காதே புதுச்சேரி பாகூர் கொம்பியின் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால விநாயகர் ஆலயம், ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம், ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ நாகப்புத்தம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களின் ராஜகோபுர மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், துர்கா ஹோமம், நவகிரக ஹோமம், கோபூஜை, வாஸ்து சாந்தி, அங்குர் அர்ப்பணம், ரக்ஷாபந்தனம், யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ராஜகோபுர விமானம் மற்றும் மூலவர்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், விழா குழுவினர், கோவில் நிர்வாக கமிட்டி, ஃபைபர் படகு உரிமையாளர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியாற்றி வரும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் மற்றும் ஊதியம் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை மற்றும் உரிய ஊதிய உயர்வுகள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர்.
இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு ஓட்டுநர்கள் ஒன்று திரண்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். சாலையில் செல்வோரிடம் பிச்சை எடுத்து தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.